Welcome back to my channel. இன்னைக்கு Valentine Day ஸ்பெஷலான ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹாட் சுகர் குக்கீஸ் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்க ஜஸ்ட் ஒரு பைட் எடுத்தீங்க அப்படினாலே it just melts in your mouth. கண்டிப்பா எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு bowl எடுத்துக்கங்க. அதுல ஒரு சல்லடை வெச்சுக்கங்க. 180 கிராம் மைதா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இது ரெண்டையும் இந்த மாதிரி சலிச்சு சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அது ரெண்டையும் நல்லா கம்பைன் பண்ணிருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 90 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்திக்கங்க. அந்த பட்டரை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இதுல 200 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணும் அப்படின்னா சுகர் வந்து ரொம்ப கரையணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. ஆனா இதோட கலர் வந்து டார்க் எல்லோல இருந்து பேல் எல்லோவா மாறும் அந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு ஸ்பாச்சுலா வச்சு கீழே சைடுல ஒட்டி இருக்கிற கிரீம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து உள்ள கொடுங்க. இப்போ இதுல ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வெட் இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. திருப்பியும் இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நான் ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்திக்க போறேன். இன்னொரு தடவை சலிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. பட் சலிச்சிங்க அப்படின்னா அது நிறைய ஏரை இன்கார்பரேட் பண்ணி அவுட்புட் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு அது ஜென்டிலா கம்பைன் பண்ணிருங்க. இப்போ குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சில் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிங் ராப் எடுத்துக்கங்க. அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற டோ எல்லாத்தையும் மாத்திடலாம். அதை நல்லா ஷேப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டோவை 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில் பண்ணிருங்க. டைம் இல்ல அப்படின்னா ஃப்ரீசர்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு சில் பண்ணுங்க. இப்போ போய் வச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சில்லாய் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டோவை நான் 2ஆ பிரிச்சு எடுத்துக்க போறேன். ஒன்னு வந்து இதே பிளேன் கலர்லயே விட போறேன். இன்னொன்னுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ண போறேன். ஒரு டிராப் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கங்க. நம்மளோட டோவை மீடியம் திக்னஸ்க்கு நல்லா விரிச்சிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி ரெட் குக்கி டோவையும் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 டோலையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ரிப்ஸை ஆல்டர்னேட்டிவா வைக்க போறோம். அதாவது ஒரு ஒயிட் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னொரு ரெட் வைக்க போறோம். இந்த மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற டோ ஃபுல்லா பண்ணிடலாம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரோலிங் பின் வச்சு அதை ஓரளவுக்கு தேய்ச்சிருங்க. ரொம்ப போட்டு அமுத்திடாதீங்க. ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டுற அளவுக்கு 2-3 தடவை சாஃப்டா தேய்ச்சிங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்து இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 8 to 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பேக்கிங் ட்ரேல இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஹாட் குக்கீஸை இதுக்கு மாத்திரலாம். மிச்சமா இருக்கிற குக்கி டோ இருக்குல்ல, அதை வந்து ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மார்பிள் எஃபெக்ட் கிடைக்கும். அதையும் வந்து நான் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை அதே 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குக்கி சூப்பரா ரெடி ஆயிடும். ரெடி ஆயாச்சு. இந்த குக்கீஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட்டா ஆறியாச்சு. நம்ம குக்கீஸ் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்ல இருந்து எடுத்த உடனே வந்துரும். இந்த மாதிரி குக்கீஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் நம்மளோட குக்கீஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட
நம்மளோட வேலண்டைன்ஸ் டே சுகர் குக்கீஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்ன மறக்காம இன்ஸ்டாகிராம்ல டேகும் பண்ணி விடுங்க. நான் வந்து உங்களோட போஸ்ட் என்னோட ஸ்டோரியில ஷேர் பண்றேன். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.